வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒருவர் நம்மை தாக்கினால், ஒருவர் நம்மை துன்புறுத்தினால், எந்த காரணமும் எந்த பிழையும் நம் மீது இல்லாமல் ஒருவர் நம்மை சிரமத்திற்குள்ளாக்கினார், ஒருவர் நம்மை பாதிப்படை செய்தால், அதை எல்லை மீறாமல் அதே அளவுக்கு அவரை பழி தீர்த்து கொள்வதை மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது. குர்ஆன் அழகாக சொல்லும், وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ. உயிருக்கு படி உயிர். ஒருவன் உயிரை எடுத்தால் அவன் உயிரை எடுப்பதற்கு நமக்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஒருவன் கண்ணை தாக்கினால் திரும்பவும் கண்ணை தாக்கலாம், மூக்கிலே குத்தினால் மூக்கை குத்தலாம், பல்லை உடைத்தால் நாமும் திரும்பவும் பல்லை உடைக்கலாம். ஒருவன் நம்மை எந்த அளவுக்கு துன்புறுத்தி இருக்கிறானோ அதே அளவுக்கு எல்லை மீறாமல் பழிக்கு பழி வாங்குவதை, பழிக்கு பழி தீர்த்து கொள்வதை மார்க்கம் மனிதர்களுக்கு அவர்களுடைய உரிமையின் வழங்கலாக அனுமதி வழங்கி இருக்கிறது. சவுதி அரேபியா போன்ற இஸ்லாமிய ஷரியத்தினுடைய நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய அந்த நாடுகளில் ஒருவன் கொலை செய்துவிட்டால் திரும்பவும் சரியான முறையிலே அது நிரூபிக்கப்பட்டால் அந்த கொலைதான் தீர்வு. 2 வகையில் கொலைகாரர்கள் தப்பித்து கொள்ளலாம். அந்த கொலை யாரை கொலை செய்தானோ அவர்களுடைய உறவுக்காரர்கள், மகனோ இரத்த பந்தமோ, அவர்களுக்கு உரிய பாத்திரமானவர்கள், நெருக்கமானவர்கள் மன்னிப்பு வழங்கினால் அந்த கொலை குற்றம் மன்னிப்பு வழங்கப்படும். இது மார்க்கம் மனிதருக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும். அதே நேரத்தில் இந்த வசனத்தினுடைய முடிவிலே அல்லாஹ் இப்படி முடித்து வைப்பான், யாரேனும் மன்னித்து விட்டால் அது சிறந்ததாக இருக்கும் என்று வசனம் சொல்லும். நம்மை தாக்கியவர்களை நாம் தாக்கலாம், நம்மை சேதப்படுத்தியவர்களை நாம் சேதப்படுத்தலாம், நம்மை சிரமப்படுத்தியவர்களை நாம் சிரமப்படுத்தலாம். அதே நேரத்தில் நாம் மன்னிப்பு வழங்கினால் ரப்பிடத்திலே நமக்கு மகத்தான கூலி உண்டு என்பதை புரிந்து கொண்டு இன்னல்களை சகித்து கொண்டு நம்மீது அநீதம் இழைத்தவர்களை, நமக்கு துன்பம் இழைத்தவர்களை மன்னித்து இறை அருளை பெற்று வாழ்வோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.